ஜெபம் பண்றேன். இன்னைக்கு யாரு பியூலா பாடுறியா? ஹலோ பேபி. இங்க நீ ஜெபம் பண்ண பிறகு பண்ணிக்கலாம்ல. நான் ஜெபம் பண்ண ஆ, பிறகு நீ பாடு. ஆ, சரி. சரி. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த புதிய மாதத்திலும் இந்த 3ஆம் நாளில ஆண்டவரே நாங்க திரும்பமாய் ஒன்று கூட ஜீவன் சுகம் பலன் கொடுத்த தயவுக்காக நன்றி. இந்நாளிலும் சுவாமி நாங்க நம்முடைய காலையில அமர்ந்து உடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் நாங்க கூடியிருக்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவ்வளவு ஆழமான ஆண்டவரே ஒரு அருமையான சத்தியங்களை எங்களுக்கு நீ சொல்லித் தருகிறீர். இதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்பனே, நீர் கூட இருந்து தொடர்ந்து எங்கள் வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாகவும் மற்றவர்களையும் இந்த கடைசி நாட்கள்ல உமண்டை திருப்பவும் அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீர் அதை ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த வேலையில எங்களை உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வர இருக்கிறவர்களையும் சீக்கிரமாய் அழைத்து வாரும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல உங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம நல்ல அந்த 14ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போக இருக்கிறோம். இந்த வேளையில தொடக்கத்துக்கு ம், தொடக்கமாக பியூலா பாட்டு பாடுவாங்க. அதற்கப்புறம் நாம நம்முடைய ஸ்டடிக்குள்ள போவோம். சரி. இன்னும் வர இருக்கவங்க இன்னும் வரல நிறைய பேரு. அதனாலதான் யோசிச்சேன் நானு. கூப்பிடணுமா? மங்களவெளி என்னங்கன்னு தெரியல. சரி. ஷீலா. ஜின் ஷீலாவையும் காணோம். சத்யாவையும் காணோம். ம்ம். எனக்கும் ஒரே இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா, லீவு. இப்ப பிள்ளைங்க சத்யா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸ்கூல் லீவ் விட்டா பிரச்சனை. ஜாயின் ஆகலை. இல்ல, சத்யா வீட்டுக்காரர் தான் இங்க இப்ப இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன். பாத்துக்க, நீங்க கூப்பிட்டு பாருங்க. அவர் வீட்டுக்கு இவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போறாரு. ம். சரி, இப்ப நான் என்ன பண்ண, நான் மட்டும் பாடிடுறேன். இப்போ எனக்கு இது முடிஞ்சிடும். ம். ம். ஷீலா வருது. கத் இது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால பாடுறேன். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். நித்தமும் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே, ஏன் அழுகின்றாய்? நித்தமும் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே, ஏன் அழுகின்றாய்? எத்தனை பாரம் என்கின்றாயோ, எத்தனை பாரம் என்கின்றாயோ? எரிந்திடு என் மீது என்கின்றாரே. செய்திடும் கணக்கில் நன்மையை பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே. ஏற்ற ஓர் நாளிலே உதவி செய்வார்.
ஏமாற்றுவார் என்று எண்ணிராதே. நித்தமும் ஏன் கலங்குகிறாய், நெஞ்சமே ஏன் அழுகின்றாய், நித்தமும் ஏன் கலங்குகின்றாய், நெஞ்சமே ஏன் அழுகின்றாய், எத்தனை பாரம் என்கின்றாயோ, எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே பார். அவ்வளவுதான். தேங்க்யூ தேங்க்யூ பியூலா, நல்லா இருந்தது. சூப்பரா பாடின. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. காட் bless யூ. அதே போல இது நமக்கு நல்ல ஒரு துவக்கமாகவும் இருக்கு. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அத்தனைக்கும் நாம் தகுதியா என்று எண்ணி பார்த்து நம்ம தாழ்த்துறதுக்கு மாத தொடக்கத்துல ஒரு நல்ல அருமையான சிந்தனையோடு கொடுத்த பாடலுக்காக நன்றி. சரி, இன்றைக்கு நாம 14ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, போன அதிகாரம் 13 அந்தி கிறிஸ்துவை பற்றியும், அதாவது கடைசி நாட்கள்ல அந்தி கிறிஸ்து சொன்னா கடைசி நாட்கள்ல இருக்கிற பூமியில் உள்ள அரசாங்கங்கள், பூமியில் உள்ள வேர்ல்டு சிஸ்டம், உலக பிரகாரமான காரியங்களை குறிக்கிற நகரமாகிய வேதத்துல சொல்லப்படுகிற பாபிலோன், பாபிலோனின் அழிவையும் பாபிலோன் எப்படி சீர்கெட்டு போனது என்பதை நாம் பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, தன் ஜனங்களை துன்புறுத்துகிற, தன் ஜனங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகிற எந்த மக்களையும் ராஜ்யத்தையும் கர்த்தர் விட்டு வைக்கிறதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விதமாக இந்த 13ஆம் அதிகாரத்திலேயும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம கூட நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி அம்மோன் புத்திரர, ஏதோமியர, அவங்களையெல்லாம் எப்படி கர்த்தர் பழி வாங்குகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வேதத்துல என்ன வாசிக்கிறோம்னா, புதிய ஏற்பாட்டுல ரோமர் 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் கடைசி வசனங்கள்ல, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்றாரு. அதனால நாம நமக்கு செய்கிற மக்களுக்கு, நமக்கு துன்பப்படுத்துறவங்களுக்கு, நம்ம மனவேதனைக்கு உள்ளாக்குறவர்களை நாம பழி வாங்கணுன்றதே அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தரே அந்த காரியத்தை செய்து விடுகிறார். இதைத்தான் நாம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாக அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம அப்படி ஒவ்வொரு ராஜ்யங்களை எப்படி அவர் வீழ்த்துகிறார், ஒவ்வொரு மனிதர்களை எப்படி அவர் தாக்குகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 14ஆம் அதிகாரத்துல மோஸ்ட்லி ஒரு 5 வசனத்துக்கு அப்புறம் இந்த சாத்தானை குறித்து நாம் வாசிக்கிறோம். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை குறித்து வாசிக்கிறோம். இதே மாதிரி சிமிலர் டிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு சொன்னா, எசேக்கியேல் 28லையும் அதை நாம் வாசிக்கிறோம். ஸோ எசேக்கியேல் 28ம் 14ம் கொஞ்சம் இந்த பிசாசை குறித்த தகவல்களை நாம் பார்க்கிறோம். சரி, வசனத்துக்குள்ளாக போகலாம். முதல் வசனம், 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். அங்க என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். இப்ப யாக்கோபு, இஸ்ரவேல் ரெண்டும் ஒரே மனுஷனை குறிக்குதுன்னு என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் யாக்கோபை மாதிரி மக்கள் இருக்காங்க, இஸ்ரவேலரை மாதிரி மக்கள் இருக்காங்க. அவருடைய சொந்த ஜனங்களே அந்த மாதிரி இருக்காங்க. அப்படின்னா என்ன, யாக்கோபு எப்படி ஏமாத்துக்காரனா, கர்த்தர் அறிந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன் எல்லாம் இருந்தாலும் அவனிடத்துல சில காரியங்கள் உண்டு. அந்த மாதிரி யாக்கோபு மாதிரியும்
இஸ்ரவேலர் இஸ்ரவேல்னு சொல்லும்போது ஒரு ஒரு பக்கத்துல இஸ்ரவேல் பகுதியில தங்கியிருக்கிற மக்களை குறிக்கிறது இஸ்ரவேலர் என்று, இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேலரைன்னு சொல்லும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், மாறின மனம் மாறின ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அப்படியாக இரண்டு மக்களையும் அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னும் 200 வருஷத்துக்கு அப்புறம் அங்க நடக்கிற அந்த யுத்தத்துல பிடிபட்டு போன பிறகு 70 வருஷம் கழித்து அவர்களை திரும்பவும் தங்களுடைய தேசத்திலே கொண்டு வர செய்வார். அவர்களை அந்த தேசத்திலேயே தாபரிக்க பண்ணுவார். இப்ப நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கிறோம், ஆப்பிரிக்காவுடைய வடபகுதியில் இருக்கிற மொரோக்கோ நாட்டிலிருந்து அந்த கியூட்டாங்கிற பகுதி வழியாக ஸ்பெயின் தேசத்துக்கு ஜனங்கள் அப்படி ஒரு கூட்டமா ஓடுறாங்க. கூட்டமா ஓடி அங்க போய் தங்கறதுக்காக போறாங்க. ஏன்னு பாக்குறோம்னா, அவங்க சொந்த தேசம் ஆப்பிரிக்கால இல்ல. அவர்கள் அடிமைகளாக அகதிகளாக வைத்திருந்திருக்கார்கள். அங்கிருந்து தப்பிச்சு அவங்க அங்க ஓடுறாங்க, தங்க நாட்டுக்கு போகிறதுக்காக. அங்க தப்பித்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல எத்தனையோ பேரு கடல்லையே விழுந்து மாண்டாங்க. எத்தனையோ பிரச்சனை வந்தது. கடைசியில ஸ்பெயின் தேசத்துல இவ்வளவு பேரை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்பெயின் அதிபர் அங்க வர்றவங்களை சுடு தள்ளுபடியாக இராணுவத்தினர் சொல்ற ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். அப்போ அவங்கவுங்க தேசத்துல இருக்கிறது ஜனங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பு விருப்பம் அவர்களுடைய விருப்பமா இருக்கும். வெளிநாடுகள்ல வேலை பார்க்கறாங்க, வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க, எல்லாம் குடும்பமா கூட செட்டில் பண்றாங்க. ஆனா உள்ளத்துல அவங்களுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்னா, இங்க தங்க நாட்டுக்கு வந்துடணும், அங்க வசதிக்கு சம்பாத்தியத்துக்கு அங்க இருக்கணும்னு விருப்பமா இருக்கும். ஆனா இங்க வர்றது அவங்களுக்கு எப்பவுமே அதுதான் அவங்களுடைய வாஞ்சியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஜனங்களை அங்க கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அதுல வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அங்கிருந்த சில புறஜாதியார் அவர்களும் இவர்களை பார்த்து இவர்களோடு கூட ஒருவேளை 70 வருஷம் இருக்குன்றதுனால அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்திருப்பாங்க, அங்க இருக்கிற மக்களோடு கூட உறவுகளை வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள், இன்னும் கர்த்தரையே நம்புகிற ஒரு சில குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களோடு சேர்க்கையாகி வருவார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது அவர்கள் ஸ்தானத்திலே விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரர்களாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். அந்த நாட்டுக்கு நாங்க வந்தப்போ எங்களை நீங்க சிறைப்பிடித்து வச்சிருந்தீங்க, எங்களுக்கு நீங்க ராஜாக்கா மாதிரி இருந்தீங்க. இப்ப எங்க நாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இங்க அவர்களை வேலைக்காரிகளாக நடத்துவார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பையும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தருவார். அவங்க போய் அந்த நாட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அந்த ஜனங்களை இங்க கொண்டு வந்து அவர்களை அதே விதமான கஷ்டத்திற்குள் ஆக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு தரார். அடுத்து அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. இந்த மாதிரி டைம் எப்பவுமே யாரு டைம் வேதத்துல பாத்தீங்கன்னா காலத்தோடு இணைந்த ஒரு வசனங்களை தான் நாம பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் காலம் குறிக்கப்பட்டிருக்கும். எப்படியாவது கர்த்தருடைய செயல்பாடுகள் காலத்தோடு குறிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறத நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நான் முதலே சொல்லியிருக்கேன், வேதத்துல நீங்க அதை மாத்திரமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம். கர்த்தர் தன்னுடைய செயல்பாடுகளை எப்படி செய்யறாரு நமக்கு நல்லா தெரியும். அவருடைய அனுக்கிரகம், கிருபையின் நாட்கள் வருஷங்கள்
ஆனா அவருடைய கோபமோ பழி வாங்குதலோ ஒரு ஒரு நிமிஷம். இப்படியாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அனுக்கிரக காலம் வருஷத்தையும், கோபத்தை ஒரே நாளில ஒரு 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 நாளில ஒரு நிமிஷத்துல அத அவர் காண்பிக்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையை நாம் எவ்வளவு அழகா பார்க்கிறோம் பாருங்க. இப்ப இன்னைக்கும் கூட இந்த அனுக்கிரக நாட்கள்ல தான் நாம் இருக்கிறோம். கிருபையின் நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். இந்த கிருபையின் நாட்களிலே நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய துக்கத்தை, தத்தளிப்ப, நாம் பட்டுக்கொண்டிருந்த கடுமையான அடிமைத்தனங்களை, பாவத்துக்கு அடிமையாயிருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீக்கி உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். உன்னை இளைப்பாற பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றார். அநேகருக்கு வியாதிகள், வேதனைகள் இதெல்லாம் கூட இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதுல அவங்க படுகிற கஷ்டங்களை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலையை தரத்தக்கதாக கர்த்தர் ஒரு நாட்களை, இந்த கிருபையின் நாட்களை நமக்கு வைத்திருக்கிறார். 13 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய முழு அழிவை நாம் பார்த்தோம். பாபிலோன்னு சொல்லும் போதே நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன், ஒரு நகரத்தையோ ராஜ்யத்தையோ மாத்திரம் குறிப்பதில்லை. அது கர்த்தருக்கு விரோதமான எல்லா காரியங்களையும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் தான் குறிக்குது. ஆனா அது பட்ட அழிவு பயங்கரமாய் இருந்தது. அதே சமயத்துல நம்ம அடுத்த வசனங்கள்ல பார்க்கிற விதமாக புறஜாதியார்களையும் சேர்த்து கொண்ட ஒரு இன்க்ளூசிவ் பிரின்சிபல். யூதர்களை மாத்திரம் திரும்பி கூட்டிட்டு வரல, கூட கொஞ்சம் புறஜாதிகளையும் கூட்டிட்டு வந்தாங்க. யாரெல்லாம் இவர்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள இந்த தங்க நாட்டுல அவங்கள வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவர் கர்த்தர் நம்முடைய பாடுகளை எல்லாம் நினைத்து பார்த்து நமக்கு என்ன செய்யறாரு? இளைப்பாறுதல் தருகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த தீர்க்க தரிசனத்துல இந்த 3 வருஷங்கள்ல நாம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, முதல்ல அவருடைய தீர்க்க தரிசனம் ஒரு பார்ஷியலா நிறைவேறிடுச்சு. அதாவது அந்த காலகட்டத்திலேயே பாபிலோனுடைய அழிவை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் மேதிய பெர்சியர் வந்துட்டாங்க. அவங்க தான், பெர்சிய ராஜா தான் இஸ்ரேல் மக்களை திரும்ப அனுப்புனது அந்த காலகட்டம். சோ பாபிலோனுடைய அழிவை அந்த நாட்கள்ல பார்த்தோம். ஆனா உண்மையான உலக பிரகாரமான இந்த பாபிலோன், த ஸ்பிரிச்சுவல் எம்பையர், ஆவிக்குரிய பாபிலோன், அந்த அந்த வேர்ல்டு சிஸ்டத்தினுடைய அழிவை, முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான பாவ நிலைமையை ஒழிப்பது இன்னும் நிறைவேறல. அது எப்ப நடக்கும்? ஆண்டவர் திரும்பி வரும்போது. அப்ப அது வரைக்கும் இந்த உலகம் யாரின் கையில் இருக்கிறது? பிசாசின் கையில் இருக்கிறது. இந்த பூமிக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதியாகிய பிசாசின் கையிலே இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கணும். இப்ப 4ஆம், 5ஆம், 6ஆம், 7ஆம், 8ஆம் வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. நமக்கு புரியுது இல்லையா? பாபிலோனை ஆண்டவன் ஒளிந்து போனான். பொன்னகரி பாபிலோன், அந்த நகரம் அழிந்து போயிற்று. அடுத்தது அதே துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் சாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தான். எவ்வளவு டார்ச்சரை இந்த யூத ஜனங்கள் அந்த 70 வருஷத்துல பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி ஒரு ஸ்லைட் இதை நாம இங்க பாக்குறோம். இன்னும் நிஜமா அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியாது. ஓரளவுக்கு இந்த வசனங்கள் நமக்கு அதை வெளிப்படுத்துது. அப்போ 7ஆம் வசனத்துல என்ன நம்ம சொல்றோம்னா, பூமி முழுவதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். இந்த ஒரு விடுதலை என்ன கொடுத்தது? ஒரு அமைதியை கொடுத்தது. இந்த ஜனங்கள் திரும்பி வருவதற்கு
அந்த நகரம் அழிந்து போனது ஒரு பெரிய இவர்களுக்கு சந்தோஷமாய் முழங்கும் தக்கதாக முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவங்க மாத்திரம் இல்ல, கிரியேஷனும் சந்தோஷப்படுது. பாருங்க, எப்பவுமே பூமி பாவத்தினால இருந்து அக்கிரமத்தினால தவிக்கும் போது கிரியேஷனும் தவிக்குமா, எங்களுக்கு எப்போ இந்த பாவ நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த பாவத்தினால இந்த மனுஷர்கள் எங்க நம்ம கிரியேஷனையும் அழிக்கிறாங்களே, கர்த்தர் படைத்த நோக்கத்தை இவர்கள் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களே, பொல்யூஷன் எவ்வளவு உலகத்துல மாசுபடுத்துறாங்க, எவ்வளவு மரங்களை வெட்டுறாங்கன்னு கிரியேஷனே என்ன செய்யுமா, பரிதவிக்குமா. ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம அதை குறித்து வாசிக்கணும். அது மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு முறையும் அந்த நமக்கு கிடைக்கிற அந்த இளைப்பாறுதல், விடுதலை அந்த சமயங்கள்ல அந்த தேசத்துல அங்குள்ள கிரியேஷனும் ஆர்ப்பரித்து கொண்டாடும், கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தரை புகழ்ந்து பாடும் சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ இங்க இந்த இடத்துல வாசிச்சுக்கும் போது பாருங்க, 8ஆம் வசனம், தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. சோ அவங்க அவங்களுக்கு கிடைத்த விடுதலையை கண்டு அவங்க சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த இந்த இது ஒரு பாட்டு மாதிரி அவங்க அன்னைக்கு சொல்லுவாங்க. என்னது, அத ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே என்று அந்நாட்களிலே அவர்கள் அதை ஒரு பாடலாக, ஒரு பழமொழியாக, ஒரு வாக்கியமாக அதை பாடி சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதுதான் அப்படியே நிறைவேறினத நாம அந்த காலகட்டத்துல நாம அதை பார்க்கிறோம். அதாவது இந்த ஒப்பாரி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, மனுஷர் இறந்த போது ஒரு சில இடத்துல கம்யூனிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒப்பாரி வைப்பாங்க. பாட்டி என்னன்னு சொல்லி இப்படி அந்த பாட்டிமார்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தரை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த பாபிலோனை குறித்து அந்த அந்த விதமாய் ஒப்பாரி ஒரு ஒரு தாளத்தோடு அதை பாடுவாங்களாம். ஒடுக்கினவன் ஒடுங்கி போனானே அப்படின்னு சொல்லி ஒரு பொன்னகரி அழிந்து போயிட்டுன்னு பாட்டு பாடுவாங்களாம். அது நிறைவேறினதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, அப்பேற்பட்ட அந்த பாபிலோனே என்ன ஆயிடுச்சு, வீழ்ந்து போனது. உலகத்தையே ஆண்ட, உலகத்திற்கே ஒரு பெரிய பெருமிதமாய் பெருமையாய் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அதோடைய அமைப்பு அழைப்பு எல்லாம் பெருசா இருந்தது. அந்த நகரத்தையே வீழ்ந்துருச்சே அப்படின்னு இருக்கும்போது இப்ப நமக்கு கிடைக்கிற என்ன மீது செய்தி உற்சாகம் என்னன்னா, அப்படிப்பட்ட நகரமே விழுந்து போன போது இந்த சாத்தானையும் பிசாசையும் கர்த்தர் அழிப்பது வெகு நிச்சயம் அல்லவா, அவனுக்கும் நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது என்கிற செய்தி தான் இன்னைக்கு நமக்கு உள்ள ஒரு செய்தி. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாவத்தையோ இல்ல இந்த பாவ நிலைமையையோ ஒரு முடிவுக்கே கொண்டு வர முடியல. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷராய் அவர்கள் இந்த முடிவுக்கு வர்றதில்ல, கொண்டு வர முடியாது, கர்த்தர் தான் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுறாங்க எல்லாருமே. ஏன்னு சொன்னா இட்ஸ் பியாண்ட் ஹியூமன் கண்ட்ரோல். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுகிற உற்சாக செய்தி என்னன்னா, அதற்கும் ஒரு முடிவுண்டு, அவனும் வீழ்த்தப்படுவான் அப்படிங்கிற செய்திய இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உற்சாகமான நற்செய்தி. இங்க ரோமர் 8:21 நான் சொன்னது போல இது கிரியேஷன், படைப்புகள் அப்படியே
உள்ள இருந்து குமுறுகிறது, குமுறி அழுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவ நிலைமை, நம்முடைய அடிமைத்தனத்தை கண்டு அவர்கள் அந்த படைப்புகளே எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ இவங்க மனம் திரும்புவாங்க, இவங்களுக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு அதே காத்திருக்கிறது போல நாம பார்க்கிறோம். சரி, இனி அந்த சாத்தானை குறித்த ஒரு முக்கியமான தகவல்கள். இப்ப வசனத்தை பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அதாவது இந்த ஒரு இமேஜினை இதா காமிக்கிறாங்க. நேபுகாத் நேச்சார் ராஜா அவ்வளோ பெரிய ராஜா, அவர் பாதாளத்திற்கு வரும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கிருந்த பாதாளத்துல இருந்த மக்களை எல்லாம் எழுந்திருக்க பண்ணுது. ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜா வரான், நம்ம இடத்துக்கு வரான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீயும் எங்களை போல் பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. யோசிச்சு பாருங்களேன், எப்படிதான் இருக்கும்னு. அந்த பெரிய ராஜா, அவ்வளோ வசதியான ராஜா, அப்படி என்னெல்லாம் லக்ஸூரியஸா இருந்திருப்பான்னு தெரியல. ஹிஸ்டரியில எல்லாம் வாசிச்சா நமக்கு தெரியும் இந்த ராஜாக்கள்லாம் எப்படி லக்ஸுரி லிவிங்ல இருந்திருப்பாங்கன்னு. அவர்களுக்கு இப்ப என்னவா, படுக்கை என்னது, புழுக்கள். எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ, நினைச்சாலே ஒரு அருவருப்பா இருக்கு இல்ல. நெளிஞ்சுக்கிட்டு இருக்கும், பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கும் மாடி. பூச்சிகளே உன் பார்வை, சாரி போர்வை. அது எப்படி இருக்கும் நினைச்சே பார்க்க முடியல. ஆனா அந்த அளவுக்கு பயங்கரத்துக்குள்ளாக நீ தள்ளப்படுவாய். இதெல்லாம் உண்மையா ரியலா அப்படி இருக்குமானா தெரியாது. ஆனா இருக்கலாம். நான் யாரு போய் நரகத்துக்கு போயிட்டு வந்தா, யாரும் இல்லைல்ல, அதனால நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா, எல்லாவற்றும் என்ன சொல்லுது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைய நாம இங்க பார்க்கிறோம். சரி, இப்போ இதுக்கு ஒத்த சில வசனங்களை ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்கலாம்னு பார்த்தா, இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கான வசனங்களை பார்க்கும்போது சங்கீதம் எசேக்கியேல் 32:21 எடுத்தா யாராவது வாசிங்க. எசேக்கியேல் 32:21 9ஆம் வசனத்துக்கான இணையான வசனம். எசேக்கியேல் 32:21 வாசிக்கிறீங்களா? ரெண்டு 21. பராக்கிரமசாலிகளின் வல்லவர்களும் அவனுக்கு துணை பாதாளத்தின் நடுவே அவனோட பேசுவார்கள். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். அதுதான் அதனுடைய நிறைவேறுதல பார்க்கிறோம். பராக்கிரமசாலியாக இருந்த, உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்த, உலகத்துக்கே பெரிய ராஜாவாகிய அந்த ராஜாக்கள் எப்படி இருந்தாங்களா, இப்படி பாதாளத்துல விழுந்து கிடந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, அடுத்த வச்சுக்கோங்க, பைபிள் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நிறைய வசனங்களை நம்ம பார்ப்போம். அப்போ இங்க நம்ம பாக்குறோம், நரகம் ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருந்தது. பாதாளம் சந்தோஷமா இருந்துச்சான். எதுக்காக? பாபிலோன் ராஜா தன்னிடத்திலே வந்திருக்காரு, அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி
அங்க அங்க ரொம்ப கொண்டாட்டமா இருந்தாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம், ஓ, இவனே நம்மள மாதிரி தான் ஆயிட்டானா, நம்ம தான் வரானா, நாமும் இங்க கிடக்கோம், அவனும் வந்து கிடக்கான்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ராஜாவுக்கே அந்த நிலைமைனா, இப்ப நாமெல்லாம் போகும்போது அங்க என்ன நடக்கும்னு தெரியல. நாமெல்லாம் அங்கதான் போக போறோமா? நிச்சயமா ம், ம், இல்லை. ம். ம்ஹும். அது ஊஹூன்னு இல்ல, நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்லணும். நான் அங்க போக மாட்டேன், என் ஆண்டவர் என்னை அங்கே விட மாட்டார் அப்படின்னு நமக்கு அந்த தைரியம் நிச்சயம் இருக்கணும். சரி. இங்க சொல்லும்போது அவர் சொல்றாரு, உன்னுடைய வாத்தியம் எல்லாம் அங்க கீழே விழுந்தது. ரெண்டு விதமா இதை நாம் பார்க்கிறோம். இந்த பாபிலோன் ராஜா எப்படி பாபிலோன் ராஜ்யம் எப்படி உலகத்தையும் ஆவிக்குரிய ஒரு பாவ நிலைமையையும் குறிக்கிறதோ, இந்த பாபிலோன் ராஜாவும் யாரை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது. சரியா? சாத்தான குறிக்குது. அப்போ அந்த அவனுடைய வீழ்ச்சியையும் நம்ம அப்படித்தான் இதே மாதிரிதான் நம்ம ஏற்று பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இசைக்கேல் 28:13 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இசைக்கேல் 28:13. யார் இந்த குறக்குங்கிறது? நீ நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேகதம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அதுதான் சொல்றாங்க. காப்பாற்ற பிசாசுக்கு வந்து கர்த்தர் ஒரு விசேஷித்த அம்மா, உன்னோட சத்தம் நீ வாசிச்சோன்னா மியூட் பண்ணிரு. சத்தம் எப்படி உனக்கு வந்து அந்த பிசாசுக்கு வந்து ஒரு யுனிக் ஒரு ஸ்பெஷல் இதை கொடுத்திருந்தார். அவனை ரொம்ப உயர்ந்த ஒரு இதுலதான் வச்சிருந்தாரு. அதான் அவனுக்கு வந்து வீழ்ச்சியாகவே போனதுக்கு காரணம். அவனுக்கு நிறைய தாளந்துகள் இருந்தது, நிறைய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு. அப்புறம் அவனுக்கு வந்து அவ்வளவு அழகு கொடுத்திருந்தாரு. அப்படி அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் அவன்கிட்ட அப்படியே மேல மூடப்பட்டு இருந்தது. அப்படியே கவர்ச்சியா இருந்தான் அவன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இன்னைக்கும் கூட உலக அளவுல பாத்தீங்கன்னா நிறைய தாளந்து இருக்கிறவங்க, இந்த கவர்ச்சியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிருது? பெருமை தலை தாங்க முடிய மாட்டேங்குது. காலு தலை இதுலயே நடக்க மாட்டேங்குது. துணிகரமா காரியங்களை, தவறுகளை, பாவங்களை செய்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். எல்லா ஃபீல்டுலயும் நாம் அதை பார்க்கிறோம். இங்கேயும் அதெல்லாம் பிசாசினுடைய குணம். அவனுக்கு கீழே இருக்கிறவங்க. அதனாலதான் அவர்களுடைய செயல்பாடுகள் அவ்விதமா இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இப்ப நம்ம பார்க்கிறோம். இதுல எல்லாம் வாசிக்கிறப்போ நமக்கு என்ன ஒண்ணு தெரியுது, விளங்குது? சாத்தான்கிறவன், பிசாசுங்கிறவன் ஒருத்தன் இருக்கான். இதே இல்லைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் உண்டு. இதெல்லாம் வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்காக ஒரு இதா அது சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாகவே பிசாசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, இதுல வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துல இருந்து நாம் அறிந்து கொள்வது, அப்படி ஒரு பிசாசு சாத்தான் உண்மையாகவே இருக்கான். அவன் வந்து நம்ம இன்னொரு தவறான ஒரு விதமா என்ன யோசிக்கிறோம்னா, அவன் வந்து ஆண்டவருக்கு ஆப்போசிட். ஆண்டவர் நல்லவர், அவருக்கு ஆப்போசிட் இவரு அப்படின்னு நம்ம பல சமயத்துல நினைக்கிறோம். அது கூட தப்பு. அவனுக்கு எந்த பெரிய வல்லமையும் கிடையாது. ஆண்டவருக்கு அவர் எப்படி ஆப்போசிட்டா இருக்க முடியும்? அவருக்கு இணையாகவும் இருக்க முடியாது, அவருக்கு எதிராகவும் யாரும் இருக்க முடியாது. அவர் அப்சல்யூட்.
அவரை யாருமே எந்த விதத்துல ஈடு செய்யறதுக்கு முடியாது. அதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டியது. அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவர் எதெல்லாம் விரும்புறாரோ, ஆண்டவர் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதை அவன் எதிர்த்து நிக்கிறான். இப்ப இன்னைக்கு இந்த சிஜேபி இந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா, காக்ரோச் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க அரசாங்கத்தின் செயல்பாடுகளை எதிர்க்கிறாங்க. ஆனா அரசாங்க தலைவர்களுக்கு அவங்க எதிரின்னு ஒரு நாள் அவங்க சொல்லல. அவங்களுடைய போராட்டமே அரசாங்க செய்கிற செயல்பாடுகளை எதிர்க்கிறாங்க. அப்படிதான் இங்க சாத்தான். ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய குணாதிசயங்களை எதிர்க்கிறானே ஒழிய அவன் ஆண்டவருக்கே எதிரி இல்லை. இப்ப ஒருத்தருக்கு எதிரியா இருக்கணும்னா அவருக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி நாம சாத்தான ஒருபோதும் சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. இப்ப பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை மீட்கும்படியாக அவர் அனுப்பினதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர நம்ம மேல இருக்கிற கோபம். ஏன்னு சொன்னா, தூதர்களை அவர் படைத்தார். அதுல அவனை ரொம்ப விசேஷமா படைச்சார். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல பெருமையாகி அவன் போய் மேல ஏறணும்னு நினைச்சு கீழே விழுந்தான். அது ஒன்னும் ஆச்சு. ஆனா அவனுக்கு நம்ம மேல ஏன் கோபம் அப்படின்னா, நமக்காக ஆண்டவரை உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு இந்த பிதாவானவர். இப்ப என்ன மீட்கறதுக்காக ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. அப்படி செய்யாம இந்த ஜனங்களை மீட்கறதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே இங்க உலகத்துக்கு அனுப்புனாரே, இவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம மேல அவனுக்கு கோபம். ரெண்டாவது என்னன்னா, நாம மீட்கப்பட்டுட்டோம்னா நாம எப்பவும் பரலோகத்துல அவரோடு கூட இருக்க முடியும். இவன் அந்த ஸ்தானத்தை இழந்துட்டான். திரும்ப இனி அவன் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. அதுவும் அவனுக்கு ஒரு பெரிய வருத்தம். அதனாலதான் யார் கிடைச்சாலும் சரி, அவங்கள என்ன முறையிலாவது ஏமாத்தியோ பயமுறுத்தியோ அல்ல அவங்கள ஒரு காலகட்டத்துல அவங்கள அழிய செய்து எப்படியாவது அந்த பரலோகத்துக்கு இவங்க போயிடக்கூடாது. இதுதான் அவனுடைய பெரிய திட்டம். சாத்தானே நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நோ த எனிமி அண்ட் யூ வின் த பேட்டில். எதிரியே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நாம என்ன செய்வோம், நிச்சயமா வெற்றி பெற முடியும். இப்ப எதிரியை பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியாம போனோம்னா நம்ம எங்க ஏதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. எல்லா யுத போர்க்காலங்களிலும் அந்த ஆப்போசிட் கண்ட்ரில என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம்தான் அவங்க போய் சண்டையே போடுறாங்க. இப்போ அது மாதிரிதான் எதிரியை நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ திரும்பவும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அவன் நமக்கு ஆண்டவருக்கு எதிரானவன் அல்ல. அடுத்து இப்ப நம்ம மனுஷர்கிட்ட அவன் ஏன் எதிரா இருக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்டோம். அவனுக்கும் நம்மை காட்டிலும் கூட அதிகமாய் என்ன இருக்கும், வசனங்கள் தெரியும். ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, வசனத்தை சொல்லும்போது பிசாசுகளும் வசனம் சொல்லுகிறது அப்படின்னு பார்ப்போம். பிசாசுகளும் ஆண்டவருக்கு நடுங்குகிறது அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம பிசாசை காட்டில பெரிய ஆட்கள் சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசும் நடுங்குது, பிசாசும் கெஞ்சுது ஆண்டவர்கிட்ட, ஐயோ எங்களை இங்க விடாதீங்க அங்க விடுங்கன்னு சொல்லுது. பிசாசும் என்ன செய்யுது, வசனத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. அதை வச்சுதான் முறையா ஆண்டவரை சோதனைக்கு உட்படும் போது அந்த சோதனைய அவருக்கு செய்ததை எப்படி வசனத்தை வச்சுதான் டார்கெட் பண்ணான். சோ அவனுக்கு நல்ல வசனம் தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த வசனத்தை அடி லேசா மாத்துவாங்க. இப்போ இந்த அன்னபூரணா, எங்க கோயம்புத்தூர்ல நல்ல ஹோட்டல் அன்னபூரணா, அப்படி அன்னபூரணா அப்படின்னு போடுறத இன்னொருத்தர் அது ஃபேக்கா வேற ஒருத்தரை வைக்கும்போது அன்னபூர்ணானாவே வச்சுட்டா அங்க என்ன ஆயிரும், சண்டைக்கு வந்துருவாங்க. ஒரே அன்னபூர்ணா பெயரை வைக்க கூடாது. உடனே இவங்க என்ன செய்யறாங்க,
ஒன்னா அன்னபூர்ணான்னு சொல்லி 2 காலை போடுறாங்க, இல்லைன்னா அன்னபூரணி அப்படின்றாங்க. ஸோ பகுதியை பார்த்தாங்கன்னா அன்னபூர்ணான்னு நினைச்சிட்டு உள்ள போயிடுவாங்க. போய் சாப்பிட்டாதான் தெரியும், தரம் மாறி இருக்கும். ஸோ அது மாதிரி இவன் வசனத்தை என்ன செய்வான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தெரியாத விதத்துல மாற்றி சொல்லுவான். அவன் வசனத்தை நாம புரிஞ்சுக்கும் போதே அதை கொஞ்சம் மாத்தி புரியற மாதிரி நம்ம மூளையில அவன் கிரிய பண்ணும். அப்படி செஞ்சானா என்ன செய்ய முடியும், நம்ம அந்த திசையில இருந்து மாற்றிட முடியும். நாம் செல்ல வேண்டிய பாதையில செல்லாம கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆயிடுவோம். இப்போ போயிட்டே இருக்கிறோம், ஒரு சின்ன பாதை, இது அந்த பக்கம் போகுமா அப்படின்னு நினைச்சு நாம ஒரு சைடு ரோட்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், சுத்திக்கிட்டே இருப்போம். நிறைய சமயம் நீங்க பாக்குறீங்க, இந்த ஜிபிஎஸ் போட்டு கார்ல போவாங்க. இப்ப நாம 1.5 கிலோமீட்டர்ல போய் சேர வேண்டிய இடத்துக்கு இந்த ஜிபிஎஸ்னால என்ன ஆகும்னு சொன்னா 3 கிலோமீட்டர் சுத்தி அங்க போய் சேரும். ஏன்னா அது நம்மள அங்க இங்க இங்க அங்க அங்க திசை மாத்திரும். நாம அது மாதிரியே தான் பிசாசும் செய்யும். ஜிபிஎஸ் நல்லது தானே, நாம அதை நம்பி போறது தப்பே இல்லை. ஆனா அதை நம்பி போனா பக்கத்துல வேற ஈஸியா போய் சேர வேண்டிய இடத்த அப்படியே கொண்டு போய் சுத்தி கொண்டு சேர்த்துரும். அதேதான் பிசாசு செய்யறான். நம்மளை வேதத்தை வாசிச்சு புரிஞ்சு கொள்ளும் போது அநேக சமயங்கள்ல நம்மை இப்படியாக அவன் திசை திருப்புவான். எதற்கு? எவ்வளவு மனுஷரை பரலோகத்துக்கு போக விடாம தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுக்கலாம். அதுக்குதான் அவனுடைய நோக்கம். அதை யோவான் 10:10 அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அவன் என்ன சொல்றாங்க, எங்க அண்ணன் வாசிக்கிறோம், he comes to steal, kill and destroy. திருடன் எதற்கு வருகிறான்? யோவான் 10 அதிகாரத்துல வாசிச்ச பாருங்க, திருடன்னு போட்டிருக்கோம் அந்த இடத்துல, அவனை திருடன்னு சொல்லப்படும். 10ஆம் வசனத்துல பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அஹ், வேறொன்றுக்கும் வருவதில்லை. அவன் எப்படி வருவான் தெரியுமா? பக்கவாசல்ல வருவான், நேரா வரமாட்டான். அவன் பக்கவாசல்ல வருவான் யோவான் 10ல. ஏன்னா அவர் தன்னையே அங்க ஒரு நல்ல மேய்ப்பனா அவர் அந்த இடத்துல சொல்றாரு, நம்மை ஆடுகளாய் காண்பிக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னு அவர் அங்க சொல்றாரு. அப்ப திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். இதுதான் அவனுடைய நோக்கம். அவனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. யாருக்கு? பிசாசுக்கு. எஸ், டிஃபரண்ட் நேம்ஸ். அதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற நேம் என்ன? லூசிபர். இந்த லூசிபர்ங்கிற பெயருக்கு அர்த்தம் விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார், டே ஸ்டார், லைட் பேரர், ஒளியின் தூதன். இதெல்லாம் அவனுடைய பேர். லூசிஃபருங்கிறது லத்தீன் மொழியில லூக்ஃபரர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு தான் லூசிஃபர்னு அர்த்தம். இன்னும் வேதத்துல நிறைய இடத்துல அவனை பற்றி பல பெயர்களை சொல்லப்பட்டிருக்கு. இதை கூட ஒரு எக்ஸசைஸா நம்ம உட்காந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க பாருங்க. ஆனா எப்பவுமே எனக்கு ஒரு இது என்னன்னா, இவனை பத்தி நம்ம ரொம்ப தேடி பார்த்து படிக்க ஆரம்பிச்சோம்னா ஓவரா இன்ட்ரெஸ்ட் ஆகிருவோம். ஏன்னா அவன் அப்படித்தான் நம்மளை அதுல இன்ட்ரெஸ்ட பண்ணி நம்ம ஆண்டவரை பற்றி வாசிக்க வேண்டியதை விட்டுருவோம். இதுலயே புந்துட்டு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருப்போம். அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. ஆனா சும்மா அவன் பெயர்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது, தப்பு இல்லை. அவனை குறித்து, ஏன்னா அவன் எப்பவுமே பெயர்கள் அவங்களுடைய குணங்களை குறிக்கிறதாய் வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய யூத மக்களும் அப்படிதான் பெயர் வைக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அப்படி பெயர் வைக்கிறாங்க. நிறைய பேர் எதுவும் அர்த்தம் இல்லாமையும் பேர் வைக்கிறாங்க. ஏதோ பேரை வைக்கிறாங்க. பிளாக் அப்படின்னு வைப்பாங்க. என்ன பேரு அது? கருப்பு அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம்? கருப்புன்றாங்களா? அதல்ல, அவன் வெள்ளைன்னு இருக்கிறான், வெள்ளைக்காரன், அவன் பேர் என்னன்னா பிளாக். அதனால இன்னைக்கு பேர் எப்படி வேணா வைக்கிறாங்க. பட் வேதத்தை பொறுத்தவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பெயர்களை வைக்கும்போது அர்த்தமுள்ள பெயர்களை நாம் வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். அப்புறம் அது வேதத்திலே இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதையும் நாம வைக்கிறோம். இப்போ அதனாலதான் இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த பிசாசுக்கு என்னென்ன பேருன்னா, முதல்ல பிசாசுக்கே
டெவில், சைட்டன், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்குது. அதுல மத்தேயு 4:1 நீங்க வாசிங்க, அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. மத்தேயு 4 1. ஆன் பண்ணிட்டியா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் பிசாசினாலே பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு. அப்ப அவன் அவன் அப்புறம் அவ்வளவுதானே அங்க இருக்கு மத்தேயு 4:1. அவர் 2வது வசனம். 2வது வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, 3வது வசனம், ம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். சோதனைக்காரன் குற்றப்படுத்துறவன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு அவன் அங்க செய்யற காரியங்கள் எப்படி இருக்குன்னா, அவன் ஆக்சுவலா ரெஃபரன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், பாக்குறேன். ஃபால்ஸ் அக்யூசர்னா குற்றப்படுத்துறவன், அதுவும் ஃபால்ஸா பொய் 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 குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறவன். இது ஒரு வார்த்தை இருக்குல்ல. அப்புறம் ஸ்லாண்டரர் அப்படின்னு சொன்னா தூஷிக்கிறவன், தூஷணம் பண்ணுகிறவன், நம்மை பற்றி தவறான செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்றவன். இப்ப நமக்கு ஆண்டவரோட பிள்ளைகளாக நமக்கு ஒருத்தரை பற்றி தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாவே, தப்பு செஞ்சிட்டாங்க, தப்பு தான், அதையே நாம வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, பொய்யான காரியத்தை அவங்க செஞ்சே இருக்க மாட்டாங்க, அவங்க அப்படிதான் செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவனே சொல்லி அதை ஊர் பூரா தூற்றுவதும் பொய் குற்றச்சாட்டு சொல்லுவதும் அவனுடைய ஒரு குணாதிசயம். இன்னைக்கு இப்படி நிறைய பேரை நம்ம எங்க பாக்குறோம்? உலகத்துல பாக்குறோம்னு நம்ம சொல்றதை விட திருச்சபைகள்லயே நம்ம பாக்குறோம்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன நிலைமையில சபை இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுதா? அந்த கூட்டத்துல நாமும் இருக்கோமா? யோசிக்க. இப்படி இருப்போமானால் ஆண்டவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அடுத்தது 1 தெசலோனிக்கர் 3:5 தான் சோதனைக்காரன். சரியா? அடுத்து மத்தேயு 13:19 அவன் விக்கெட் பர்சன் அப்படின்னா தீமையானவன், தீமை செய்கிறவன். மறுபடியும் வெளிப்படுத்தல் 12:10 பாக்குறோம், அக்யூசர் ஆஃப் மேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல இரவும் பகலும் அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த காட்சியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த பிசாசானவன், ஐயோ ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு, பிசாசானவன் நம்மை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கான். அது நம்ம அங்க வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவன் குற்றப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் யோவான் தான் இவரை ரொம்ப இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், இந்த வசனங்களில் எல்லாம் அவரை இந்த பிசாசை யோவான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றார். எபேசியருக்கு பவுல் எழுதும்போது அவனை எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வானமண்டலத்தின் அதிபதி. பாருங்க, இது எல்லாம் அவனுடைய ஆளுகையில் இருக்குது. வானமண்டலத்தின் அதிபதி அப்படின்னு பார்ப்போம். ஏன் இன்னைக்கு உலகத்துல இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஒரு பாவ பெருக்கம், இவ்வளோ ஒரு நாசம், அழிவு தெரியுதா இப்ப ஏன்னு? இதெல்லாம் இவனுடையது. இவன் எதற்கு வந்திருக்கிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். மக்களை தன் பக்கம் இழுக்கணும், திருடணும், அந்த ஆடுகளை தன் பக்கம் இழுத்துடணும், கொல்லணும், அழிக்கணும். இதுதான் நடக்குது. இந்த ஆடுகளை இழுக்கிற பக்கத்துலதான் அவன் பண்ற கவர்ச்சியான பாவங்கள்,
தவறுகள் எல்லாம் அந்த அந்த செட்டில் போகுது. அடுத்தது கொலை. அடுத்தது இப்ப நமக்கு எப்படியெல்லாம் சாவு வருதுன்னு பாருங்களேன். ரோட்ல சாவு. இப்ப இந்த ரோடு பகுதியில நடுவுல டிவைடர் பக்கத்துல செடிக வச்சிருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க, தண்ணி ஊத்துறாங்க. ஒரு லாரி வந்து தண்ணி ஊத்துது. முனிசிபல் லாரி, கார்பரேஷன் லாரி வந்து தண்ணி ஊத்துது. காமன் சைட். அந்த லாரி சின்ன லாரியாவே இருக்காது, நல்ல பெருசா இருக்கும். பெரிய வாட்டர் டேங்க் உள்ள லாரி. ஒரு கார் வந்தது, அது வேகமா வந்தது. அங்க நிக்கிற லாரிய அவங்க பார்க்க முடியலையா, இல்ல அந்த லாரி இந்த மூவ் ஆகும்னு நினைச்சிட்டு அவங்க வந்தாங்களா தெரியல. நேரா அந்த லாரியில இடிச்சு வந்த 5 பேரும் சாவு. இன்னைக்கு என்ன விதத்துல வேணாலும் வருது, எப்படியாவது கொண்டு வந்துடுறான். சோ அது அவனுடைய வேலை, அவனுடைய ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், டிராகன்ங்கிற பேரு அவனுக்கு ரெவலேஷன் பெரிய பாம்பு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அப்புறம் ஆதி ஆகமத்துல இருந்தே அவன் பாம்பு வடிவத்துல வந்திருக்கான். பிசாசானவன் பாம்புல தான், பாம்பு உருவத்துல தான் கர்த்தர் காமிச்சிருக்காருங்க. சிங்கத்தாட்ட அவனை காமிக்கல, சிங்கம் மட்டும் காமிக்கிறாரு, கர்ஜிக்கிற சிங்கம் போலன்றாரு. அதே சமயத்துல இந்த கள்ளத்தனம் அவன்கிட்ட ஜாஸ்தி இருக்கு இல்லையா. அது எங்க இருக்குன்னு கண்ணிலமா அப்படி பாக்குறக்குள்ள ஓடிரும். பாம்பெல்லாம் சீக்கிரமா நீங்க ஸ்பாட் அவுட்டே பண்ண முடியாது. அவ்வளவு ஸ்விஃப்ட், அவ்வளவு டிசீவிங். கள்ளம் பயங்கர ஒளிஞ்சு செய்கிற காரியங்கள். அதனாலதான் அவனை வந்து வஞ்சகம் வஞ்சகம் கரெக்டா சொன்னான். அவன் அதுதான் சர்பெண்ட். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலையும் வசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் அவனை வலு சர்ப்பம் என்று பார்க்கிறோம். இன்னும் இவனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஒளியின் தூதன். அது 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்க. இப்படி அவனுக்கு பற்பல பெயர்களை வேதத்தில கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் அவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதாய் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். 12ஆம் வசனத்துல அவனை பற்றி என்ன சொல்லிக்கிறேன், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அப்போ ஏன் அவனுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்ப காரணங்களும் நமக்கு இங்க தெளிவா கொடுக்கப்பட்டுருச்சு. பெருமை, இது வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. இப்படி கூட யோசிப்பாங்களா, கடவுளை விட நான் மேல ஏறணும்னுலாம் நினைப்பாங்களா. அந்த பெருமை வந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளையே கண்ட்ரோல்லே இருக்க முடியாது. நம்ம தாட்ஸ் நம்முடைய கண்ட்ரோல்லே இருக்காது. அது ஒரு மமதை வந்துடும். அப்படியே நாம எங்கேயோ யோசிச்சு எப்படியோ போயிடுவோம். அந்த மாதிரி இது அவனை கொண்டு போயிடுச்சு, அந்த தூதனை கொண்டு போயிடுச்சு. அவ்வளவு அருமையான அழகான தூதனா இருந்தான். அவ்வளவு தாளந்துள்ளது, எல்லார காட்டிலும் தாளந்துள்ள தூதனா இருந்தான். அவனை ஆண்டவரும் அதிகமாய் நேசிச்சாரு. ஆனா அவனுடைய பெருமை அவனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. அதனால அவனுக்கு கொடுத்த தண்டனை பார்த்துக்கங்க, அகாதமான பாதாளத்துல. இதேதான் அவருடைய தண்டனை எப்பவுமே. பிதாவானவருடைய தண்டனை, பாவத்துக்கான தண்டனை அதுதான், பாதாளத்துல தள்ளுள்றதுதான். ஆனா மனுஷருக்கு தான் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு கிருபையை தர்றாரு. எதற்கு? இயேசு கிறிஸ்துவ உலகத்துல அவர் சொந்த குமாரனை நமக்கு தந்து, இத்தனை மனுஷரும் இவன் பின்னாலேயே ஓடுறாங்களே, இவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுமே, இவன் நான் படைத்த எனக்கு மிகவும் பிரியமான மக்கள் அல்லவா என்று சொல்லி தன் சொந்த குமாரனையே நமக்கு கொடுக்கிறார். அதை நம்ம தள்ளி விட்டோமானால் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கலாம்னா நம்ம நிலைமை இதே நிலைமை தான், ஒரு எச்சரிப்பு. 2வது, அந்த சாத்தானுக்கு நம்ம மேல ஏன் இவ்வளவு கொடூரம்,
அவ்வளவு கோபம், மூர்க்கம், தாக்குகிறான், நம்மளை எப்படியாவது இழுக்கணும்னு பாக்குறான், என்ன விதத்துலனாலும் செய்யணும்னு நினைக்கிறான்னா காரணம் அவனுக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கல, பிதாவானவர் கொடுக்கல. ஏன்னா அவன் பிதா அவனுக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் எங்க, அவரோட கூட எப்பவும் இருக்கிறது, அவரை பார்க்கிற, அவரை மகிமையை அறிந்து அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தவன் அப்படி போயிட்டான். அதனாலதான் நம்மை ஆண்டவர் காப்பாற்ற நினைக்கிறார். அதற்காக நம்ம மேல் இரக்கம் கொண்டவராய் இருக்கிறார். நமக்கு அவர் அந்த பெரிய கிருபையை தந்திருக்கிறார். அது ஒரு பக்கம். இப்ப இவன் என்ன எதனால இப்படி போனான்னு சொல்லி நாம பார்க்கணும். சரி, இவனை பற்றி இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம், அவன் வீழ்ச்சியை பற்றி, அது ஒரு 4 ஸ்டேஜில் அவன் விழுவான். அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா இப்ப பண்ணோம்னா அது ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால நம்ம இவன் இப்ப அவனுடைய தண்டனைக்கான காரியத்தை பார்த்தோம். அவனுடைய பெருமை, கர்த்தருக்கு மேல நான் போயிடணும். இதே மனுஷருக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். ஏன் அந்த பாபிலோனை குறிப்பா சொல்றாங்கன்னா, நிம்ரோதுங்கிற அந்த 11ஆம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல அந்த ராட்சதன் அவன் என்ன நினைச்சான்னா, அந்த ராஜா அவன், நான் ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுவேன், அது எங்க போகும், வானத்துக்கு மேலா. இதே வார்த்தையை அவனும் சொல்றான். நம்ம எல்லாரும் வானத்துக்கு மேல போவோம், அதுக்காக ஒரு கோபுரத்தை கட்டும். இன்னைக்கு இந்த கோபுரம் கட்டுறதும் இப்படி எல்லாம், அந்த சர்ச்சை விட இந்த சர்ச் மேல இருக்கணும், இப்படி உயரமா இருக்கணும், இப்படி எல்லாம் அந்த சிந்தனைகள் மனிதருக்குள் வருகிறது. எங்கிருந்து வருது தெரியுமா? இங்கிருந்து தான். அதை கர்த்தர் எப்படி காண்பிக்கிறாரு? பாபிலோனா காண்பிக்கிறாரு. இந்த சிந்தனை நம்ம திருச்சபைகள்ல இருந்தா, இந்த சிந்தனை நமக்குள்ள இருந்தா, நாம அந்த கமிட்டி மெம்பர்ஸா இருக்கும்போது நமக்கு அந்த எண்ணங்கள் வந்தா, நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? பாபிலோனுக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறோம். வெளியே வரணும். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். நம்ம அங்கிருந்து புறப்பட்டு வந்துடணும். நம்மளுடைய அழைப்புக்கு, நம்ம கர்த்தர் நம்மை வச்சிருக்கிற நம்மளுடைய குடியிருப்புக்கு நாம என்ன வந்துடணும்? திரும்பிடணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். சரி, இதை நாம அடுத்த வாரம் தொடருவோம். 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஜெபிக்க. நல்ல தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உண்மை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு உலகத்துல அவனும் ஆண்டவரே எவ்வளவு தூரம் மக்களை மயக்கி, மக்களை ஏமாற்றி, மக்களை பயமுறுத்தி, மக்களை அடிமையாக்கி அவர்களை டார்ச்சர் பண்றான்றதையும் நாங்க பார்த்து உள்ளத்துல எமோஷனலா. இன்னைக்கு எத்தனை நியூஸ், தினம் தினம் நியூஸ். சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க குடும்பமா. பெரிய வாலிப பிள்ளைகளை வச்சிருக்காங்க, அவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி குடும்பங்கள், தனிப்பட்ட மனிதர்கள், வேலை ஸ்ட்ரெஸ், சேலஞ்சஸ், சம்பாத்தியம், கடன், இப்படி பல காரியங்கள் அவங்கள போட்டு ஏதோ ஒரு வகையில அவன் இந்த மரணத்துக்குள்ளாக, சாவுக்குள்ளாக மனுஷரை தள்ளிட்டு இருக்கிறத இந்த உலகத்துல பார்க்கிறோம் சுவாமி. அழிவுகளை கொண்டு வருகிறான், நாசங்களை கொண்டு வரான். விதைக்கிறாங்க, விளைச்சல் எடுக்க முடியல, விளைச்சல் அழுகி போகுது. இப்படி பல விதமான விதத்துல அவன் மக்களை தாக்கிக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் சுவாமி. அவன் யார் என்பதை ஓரளவு நாங்க விளங்கி கொள்ளுகிறோம். இந்த விளக்கங்கள், இந்த காரியங்கள் எங்களுக்கு அவனை இனம் கண்டு கொள்ளவும், அவனை ஆண்டவரே அவன் தோற்று போனவன் என்பதை எப்பொழுதும் நினைத்து கொள்ளவும், அவனால் என்றைக்கு உமக்கு ஈடா வர முடியாது. உம்முடைய வல்லமை, உம்முடைய மேன்மை, மகத்துவங்களை அறிந்தவர்களாய் நாங்கள் சுவாமி அவனை பாதாளத்துல தள்ளுறதுக்கு, நசுக்கிறதற்கு, மிதிக்கிறதற்கு அவன் ஏற்கனவே அப்படிப்பட்டவன் தான் சுவாமி. அவனை ஆண்டவரே நாங்கள் அப்படியாக நாங்கள் நினைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் பயப்படாம, நாங்களும் அவனுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்காம, ஆண்டவரே அவன் ஒண்ணுமில்லைன்றதை எப்பொழுதும் நினைவு கூற எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி. தயவா இறங்குங்க, எங்களை வழிநடத்துங்க, எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க.
எங்களை இன்னும் இன்னும் மென்மேலும் சுவாமி உமக்கு பற்றிய அறிவுல வளர்றதுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. அவளுக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை பெருகட்டும். இன்னும் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளவும், உமக்கு சாட்சியாய் வாழவும், பரிசுத்தத்துல வளரவும் ஆண்டவரே நீர் கிருபை தாரும் சுவாமி. நாளில நாங்க செய்ய நினைத்திருக்கிற காரியங்களில் எல்லாம் எங்களோடு இருந்து வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். So thank you everyone. God bless you all. தேங்க்யூ ஆண்டி. Thank you ma. எட்டி பாக்குற எட்டி பாக்குற. Bye bye bye. Thank you. ஜின்சா போயிடுச்சா? இருக்கேன். அவங்க எல்லாம் இல்லையே, ஜின்சா. ஒரு 4 பேர் 3-4 பேர் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்பர் வந்தது வந்து ஜின்சா. அதான் அப்படி ஒரு 3-4 பேர் இருந்தது, அதெல்லாம் போயாச்சு. பிரேமா வந்து சத்யாவுக்கு தண்ணி நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கான், அதனால அட்டென்ட் பண்ண முடியல. யூடியூப்ல பாத்துக்கிறாளாம்.